இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. உங்களுக்கு இனி ஒரு கேஸ் ஒன்றும் இல்லை. நீங்க இனி பாட்டு படிச்சு நாத்தல் அடிக்கீனாடா. எனக்கு ஒரு கேஸ் ஒன்றும் இல்லையா? என் கடையை போய்த்து பாரு, சில்லறை கடையை வெட்டுக்கிறது ஒன்றும் இல்லை, ஃபுல்லாகவே தண்ணியில் மூழ்கி. அப்போ என் ஸ்டோரை போய்த்து பாரு, 1000க்கு மேலே அரிசி மூட்டை எல்லாமே முடிஞ்சு. சில்லறை கடை சாமியில் கோடி கணக்கு நஷ்டம் தான். எனக்கு கோடி கணக்கு நஷ்டம், இழப்பு. நீ வட்ட கேள்வி வட்ட. இனி வாகனத்தை விற்று என்ன சரி செஞ்சு இப்போ நீங்கள் செட்டில் ஆப்பாக்கு அப்படியே வாகனம் வாப்பா. வெள்ளத்தை தாட்டு வாகனத்தை எடுக்கிறது ஒன்றும் இல்லை, அதை விற்க விட்டு நினைக்கவும் எல்லாம் சைட்டில் போட்டு வச்சு வாகனம். உங்களுக்கு அது உங்களோட கடையால் கடனுக்கு சாமான் எடுத்தவங்ககிட்ட சல்லி வரத்துக்கு ஈக்கியாயுமே உங்களுக்கு. அதெல்லாம் எடுத்து நீங்கள் ஓரளவுக்கு செட்டில் ஆவா பார்க்குறேன். எனக்கிட்ட கிரெடிட்டுக்கு சாமான் எடுக்கிறவங்களும் தண்ணியில் மூழ்கிக்கிடாத வெள்ளம் வந்து அவங்களும் தாண்டி அவங்களுக்கு மீது சல்லி தந்து கொள்ள வாக்கில்லை. ஜீரோக்கு விழுந்தி அடுத்த நிமிஷம் சோறு தின்னுங்க சாப்பாடு தின்னு எப்படின்னு சொல்லி எனக்கு தெரியா. ஜீரோக்கு விழுந்தி ஜீரோக்கு விழுந்தும் எப்படிடா இப்போ இப்படி கணக்கொண்டு இல்லாபடி சும்மா ஆத்தலா பாட்டு படிச்சிருக்கியா? சரிடா, ஜீரோலேருந்து வந்த நாங்கள் மறுபடியும் ஜீரோக்கு விழுந்தி நீ அதை பற்றி யோசனை பண்ணி கொண்டு இதாகி கொண்டு நிற்காம மறுபடியும் எப்படிடா எழுப்பி வாரன்னு சொல்லி தான் நாங்கள் யோசிக்கணும். விளங்கினா வாழ்க்கைன்னு அப்படித்தான், அப் டவுன் வாழ்க்கையில் வந்து போகுண்டா. அப்போ கூட மனதைரியத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. நீ அதை கம்போல அப்போ கெலியோய அப்போ வெள்ளத்தில் தாண்ட அடுத்த ஏரியாவுக்கு சும்மா விசிட் ஒன்று போட்டு பாரு. ரோட்டில் அரிசி மூட்டை அது இது கோடி கணக்கு, கோடான கோடி கணக்கு சாமனையில் வெள்ளத்தில் தாண்டி வெளியே வீசிக்காங்க. அந்த மனுஷர் தலையில் கையாட்டிச்சு கொண்டு அடுத்தது இத்திரா செய்து அழுது புழுந்து கொண்டு அப்படி நிற்கும்னா நினச்சேன். ஒருத்தர் கூட அப்படி இல்லைடா. நாங்கள் பேசி பார்த்ததில் எல்லாரும் எந்த நடந்த ஓகே அப்படி நாங்கள் இதாக்கணும்னு சொல்லி இப்போ வெள்ளத்தில் தாண்ட கடையில் எல்லாம் கிளியர் பண்ணி மறுபடியும் என்ன செய்யணும்னு சொல்லி அதைத்தான் யோசனை பண்ணி கொண்டு நிற்கிறாங்க. அவங்க தலையில் கையாட்டிச்சு கொண்டு யோசனை பண்ணி கொண்டு அடுத்து புழுந்து கொண்டு நஞ்சு குட்டிக்க போகிற என்னால் ஏலா ஐயோ இப்படி நடந்துட்டேன்னு ஒருத்தருமே பார்த்ததில்லை. மறுபடியும் எப்படி இதெல்லாம் கிளியர் பண்ணி மறுபடியும் நாங்கள் எப்படி எலும்புன்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. பிஸ்னஸ் மேனேஜ் சொல்லி ஒரு அடிக்கு அவங்க சல்லிக்காரராக இல்லைடா. எத்தனை சவால்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்களை சந்திக்கிறவங்க தான் பிஸ்னஸ் மேன். அவங்களுக்கு இதெல்லாம் பழக்கம். அவங்களுக்கு மோட்டிவேஷன் ஒன்று கொடுக்கணும்னு நினச்சிக்கொண்டு அங்கே நாங்கள் போனாக்க அவங்கள பார்த்தா எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன்டா. இவ்வளோ இழப்பு நடந்தும் இவ்வளோ விழுந்தும் அவங்க எப்படிடா இப்படி நிற்காங்கன்னு சொல்லுறத நினச்சா பைத்தியம் பிடிக்கிற. அதே இவ்வளோ இழப்பு நடந்தும் இந்த மறுபடியும் எழுப்பி நிற்கேமா. சுனாமி வந்து எல்லாம் அழிஞ்சு போனேன், எடுக்கத்து கொண்டு இல்லை. அந்த மக்கள் எழுப்பி நிற்கலையா? அப்போ திகன சைடில் கடையெல்லாம் உடச்சி பத்தேச்சு இல்லா வழியாக்குனேன், அவங்க எழுப்பி நிற்கலையா? அப்போ அக்குறான சைடில் வெள்ளம் வந்து கடையில் ஒன்றும் எடுக்கத்து கொண்டும் இல்லாமல் ஃபுல்லாக ஜீரோக்கு விழுந்து அந்த மனுஷன். அவங்க எந்திரிச்சு நிற்கலையா? இப்போயும் அவங்களுக்கு வெள்ளம் வந்து மறுபடியும் கடையில் தாண்டி அக்குறான மக்கள் மறுபடியும் ஜீரோக்கு விழுந்தி மறுபடியும் எழுப்பி நிற்பாங்க. அப்படித்தான் புள்ள எழும்புவாங்க. அது மாதிரி தான் இவங்களும் அதை பற்றி யோசித்து இப்படி ஆகினேன்னு சொல்லி யோசிட்டு பண்ணி கொண்டு நிற்கிறல்ல. நாங்கள் மறுபடியும் ஜீரோவில் இது தொடங்கினா மறுபடியும் ஜீரோக்கே வந்து மறுபடியும் இப்படி எழுப்பி நிற்கன்னு சொல்லி அவங்க ஃபுல் ட்ரையர் கடையில் இதாக்கி இன்னும் 2-3 மாதத்தில் பாருங்க அவங்க பேக் டு ஓரளவுக்கு சரி நார்மலாக வருவாங்க. கொஞ்சம் காலம் போல் வருவாங்க. எங்களுக்கு ஏதுமான மட்டும் அவங்களுக்கு வந்து பேக்கப் கொடுக்குதுங்க. விளங்கினா these nuts, these nuts, these nuts.